வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 99ஆம் பாகத்தில் கருமையம் பரமாத்மா ஜீவாத்மா மனம் எண்ணம் என்ற தலைப்பின் 6வது பகுதியிலே இன்றைக்கு ஆத்மாவின் மறுபிறப்பு இதை ஒட்டிய கருத்துக்களை, மகர்ஷியின் கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். ஆத்மாவை பற்றி காலங்காலமாக பக்தி கதைகளை பேசுபவர்கள் பலவித கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பி வைத்திருக்கின்றார்கள். விஞ்ஞானபூர்வமான சிந்தனை திறத்தோடு பட்டம் பெற்றவர்கள் கூட கேள்வி எழுப்பாத காரணத்தால் மக்களை இந்த ஆத்மீக விஷயத்தில் முட்டாளாக்கும் பேச்சாளர்களின் வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. செத்து போனவர்களே மீண்டும் பிறப்பதாக ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. இதை சொல்வதை அப்படியே கேட்பதற்கு ஒன்றும் அறிவு தேவையில்லை. ஏன், எப்படி என்ற வினாக்களை எழுப்பினால்தான் சிந்தனை மலர்ச்சி பெறும். அதை தொடர்ந்து தேடணும். கேள்வி கேட்பதனாலேயோ கேலி செய்வதனால மட்டுமே விளக்கம் கிடைத்து விடாது. அவனுடைய விளக்கம் வேண்டுமென்றால் தேர்ந்த குரு இடத்திலே விஞ்ஞானபூர்வமான தத்துவ விளக்கங்களிலே படித்து கேட்டு சிந்தித்து தவத்தின் மூலமாக அனுபவத்தில் உணர வேண்டும். இல்லை என்றால் இந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த மறுபிறப்பு என்பது 2 வகைகளிலே. இதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவின் மறுபிறப்பு என்பது 2 வகை. ஒன்று சந்ததி தொடராகவே பயணிப்பது, தாய் தந்தை மூலமாக உருவாகின்ற சந்ததிகள். இதுதான் ஆத்மாவின் உண்மையான முதல் தரமான மறுபிறப்பு. இப்ப நாம் இருக்கிறோம், நம்முள்ளே ஆத்மா இருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது என்றதன் பூர்வீகத்தை ஆராய்ந்தார். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து அதிலே நிகழ்ந்த ஒரு சேர்க்கை தான் ஆத்மாவின் பிறப்பு. தாய் தந்தை 2 பேருடைய 7 தலைமுறைகளின் மொத்தம் 14 தலைமுறைகளின் அனுபவ தொகுப்புகளிலே எழுச்சி பெற்ற நிலை, அடக்கம் பெற்ற நிலை என்று மொத்த பதிவுகளையும் உள்வாங்கி
உருவாவதுதான் அடுத்த ஆத்மா. இரண்டின் சேர்க்கையில் புதிய ஒன்று உருவாகும். இதுதான் பரிணாமத்தில் தொடர்ந்து வரக்கூடிய முன்பிறவி, இப்பிறவி, மறுபிறவி. இதுல யாருக்கும் குழப்பம் இருக்காது. இறந்தவர்கள் என்ன ஆவார்கள்? இப்ப நமக்கு குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றன. நமக்குள்ளும் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இறந்த பிறகு என் ஆத்மா என்ன ஆகும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இதற்கான தெளிவு பெற்று விட்டால் ஆத்மாவை பற்றிய குழப்பமே நீங்கி போகும். ஏனென்றால் சந்ததி வழியாக பிறவி தொடர் என்பதில் யாருக்கும் கொஞ்சம் சிந்தித்தாலே போதும் மாற்று கருத்து வர முடியாது. எங்கே இருந்து தாயின் கர்ப்பத்திலே புக முடியாது. கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தாலே போதும் விளக்கம் பெற்றுவிடலாம். ஆனா இரண்டாவது வகை இருக்கிறதே, இதுதான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம். நான் இறந்த பிறகு என் ஆத்மா எங்கே போகும்? மீண்டும் ஒரு உடலோடு பிறக்குமா, கலக்குமா என்றெல்லாம் சில கேள்விகளுக்கு விடை பெற்றாக வேண்டும். ஒரு ஆத்மா அல்லது ஒரு மனிதன் இறக்கின்ற போது வெளிப்படுகின்ற ஆத்மா இன்னொரு உடலில் புக முடியாது. அதாவது இன்னொரு கர்ப்பத்தில் புக முடியாது. காரணம் என்ன என்றால், இணைப்பில் தான் கருவே உருவாகும். இணைப்பு இல்லாமல் மகாபாரதத்துல கன்னி குந்தி குழந்தை பெற்றதாக கதை இருக்க. பைபிளிலே கன்னி மேரி இயேசு பிரானை பெற்றதாக குறிப்பு இருக்க. இதுபோல் ஆண் சேர்க்கை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குமா என்றால் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சரி, கருவான பிறகு தாயின் கர்ப்பத்தில் வளர்கின்ற காலத்தில் இன்னொரு ஆத்மாவுடைய தொற்று ஏற்படுமா என்றால் இதிலிருந்துதான் சிக்கல் ஆரம்பம். வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி, யாருக்கு, எந்த வகை என்பதெல்லாம் யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது எப்படி நாம் காண்கிறோம்? இப்போ ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னென்ன வேலைகளை இப்படி இப்படி செய்யும் என்பது நமக்கு தெரியும். இப்படிதான் பேசும், இப்படிதான் செய்யும் என்பது நமக்கு தெரியும். இப்ப திடீரென்று ஒரு நாளைக்கு இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை சிறப்பாக செய்கின்ற போது, திடீர்னு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் அங்க பிறந்தேன், இங்க பிறந்தேன், ஏன்னா அப்படி கொன்னுட்டாங்க, இப்படி கொன்னுட்டாங்க என்று ஏதோ பேசுது. இல்ல இசையிலே, நடனத்திலே, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது போன்ற கலைகளிலே, இன்னும் விளக்கம் சொல்வதிலே கூட இப்போ சின்ன குழந்தைகள் கூட அற்புதமாக சொற்பொழிவு செய்வதை நம்ம யூடியூப்ல பார்க்கிறோம். இப்படி திடீரென்று செய்கின்ற போது என்னாச்சு, நேற்று வரைக்கும் இப்படி இல்லையே என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுதான் அட்டாச்டு சோல். இதுதான் இன்னொரு ஆத்மா கருவான அல்லது வாழ்கின்ற மக்களின் ஆத்மாவோடு இணைவது. இதுவரைக்கும் செய்யாததை, பேசாததை பேசுவது.
பள்ளிக்கூடமே போகாத ஒருவன் ஆங்கிலத்துல பேசினா ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ பேய் பிடிச்சிருச்சு அப்படிம்போம். சரி, இறந்து போன எல்லா ஆத்மாக்களுமே இன்னொரு உடலை நாடுமா, இன்னொரு உடலை தேடுமா என்கின்ற போதுதான் உடலை விட்டு பிரிந்த ஆத்மா 4 இடங்களிலே நிலை கொள்ளலாம். அதன் பக்குவத்திற்கு ஏற்ப 4 நிலைகளிலே இடம் கொள்ளலாம் என்று ஞானிகள், சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்று 4 நிலைகளை சொல்வார்கள். இந்த உயர்ந்த நிலை சாயுச்சியம், இதுதான் சாகித்ய அகாடமின்னு சொல்லுவாங்க. சாகித்யம் என்றால் சாயுச்சியம் தான் சாகித்யம், உயர்ந்த நிலை. அப்ப உயர்ந்த நிலை எது? இறைநிலை. உடலை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா இந்த 4 நிலைகளில் எங்கே இடம் பிடிக்கும் என்பது வாழ்ந்த காலத்தில் அது பெற்ற அனுபவத்தை, பக்குவத்தை பொறுத்தது. இப்போ பெரும்பாலும் அறியாமையில், இன்னும் சொல்ல போனா அதிகாரப்பற்று, பொருள் பற்று, புலன் பற்று, நிறைய அனுபவிக்கணும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்கும் இல்லையா? இது போன்ற நிறைவு பெறாத ஆசைகளின் தாக்கம் அதிகமாக உள்ளவர்கள் இது என்னாகும், இன்னும் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இயற்கையில் மரணம் நிகழ்ந்து விட்டது. இப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு உடம்பு வேணும் இல்லையா? அப்ப என்னாகும், இந்த சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் குணங்களாக பிரிந்துவிடும். புலன் இன்பங்கள் 5 வகை, பிறகு செல்வம், பதவி, இப்படி நம்முடைய சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள். இல்லை, எது எதுல இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற நாட்டம் இருக்கிறதோ அந்தந்த குணங்கள் எல்லாம் பிரிந்து அதற்கு ஒத்த குணமுள்ள பேர குழந்தைகள், மகன், மகள், உறவு அல்லது நட்பு, இப்படி மற்றவரோடு இணைந்து கொள்ளும். இப்போ எப்பவும் சாப்பிட்றவன் ஒரு புதிய வகை சேர்த்து சாப்பிட்றான், கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றான்னு சொன்னா வித்தியாசம் தெரியாது. ஏதோ இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றாருங்க, அவ்வளவுதான், பேதம் தெரியாது. இது போல் பலவருடைய ஒத்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இணைந்துதான் இருக்கிறது குணங்களாக. பேதம் தெரியாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல நிறைவு பெறவில்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது நிறை பெற்றிருந்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஓகே என்று அந்த முதுமை பருவத்துக்கு தகுந்தாற் போல ஓரளவுக்கு வயசாச்சு, நல்லா அப்படித்தான் இருக்கும் என்று போதும் என்ற மன நிறைக்கு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. இப்ப அவங்க நோயினாலேயோ அல்லது வயோதிகத்தினாலேயோ உயிர் பிரியும். அப்ப இது இந்த பூமியின் காந்த களத்தை கடந்துரும். ஏன்னா எந்த பற்றும் அடைய வேண்டும் என்ற ஆசைகளும் இல்லாத ஆத்மாக்கள் இது பூமியை கடந்துரும். எங்க போகும்? சூரிய காந்த களத்துல மிதக்கும். இப்போ பூமியின் காந்த களத்துல எர்த் பவுண்ட் சோல் என்று இல்லாமல் சூரிய காந்த களத்துக்கு போயிடும். இதற்கு உயர்ந்த நிலை, 2வது நிலை, ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு, நம்மை போன்றவங்களா வச்சுங்களேன், ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு
தவம், தியானம், பூஜை, புனஸ்காரம், தத்துவ விளக்கங்கள், அதை பற்றிய சொற்பொழிவுகளை கேட்பது, பாடல்களை கேட்பது, இப்படி ஒரு சாத்விகமான நிலையில வாழ்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கும் எந்த ஆசா பாசங்களும் இருக்காது. அந்த ஆத்மா பிரிகின்ற போது இந்த சூரிய காந்த களத்தையும் கடந்து மேல போயிடும். பிரபஞ்ச காந்த களம். சாரூபியம், ரூபம் என்றால் தோற்றங்கள். அனைத்து வகையான தோற்றங்களும் இருக்கின்ற இடம் சாரூபியம். உண்மையிலேயே ஞானம் பெற்றவர்கள், இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள், ஒரு நடுத்தர வயதோ அல்லது இளமை பருவத்திலேயே ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற வகையில எல்லோருக்கும் முடிந்த அளவுக்கு நன்மை செய்து கொண்டு ஒழுக்கம், கடமை, இயற்கை என்ற அற வாழ்க்கையிலே ஆன்மீக பயிற்சிகளிலே தேற்றம் பெற்றவர்கள். இவர்கள் எல்லாம் குருமார்கள். சாவிச்ச நிலை, இறைநிலையோடு கலப்பார்கள். இப்படி சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாரூபியம், சாவிச்சம் என்று 4 நிலைகள் அமையும். இப்ப இந்த எர்த்போன் சோல்ல குணங்களாக பிரிகின்ற போது பேதம் தெரியாதுன்னு சொன்னோம். இன்னொரு வகை மரணம் இருக்கு, அகால மரணங்கள். முதுமை, வயோதிகம், மூப்பு, நோய்களிலே முற்றி மேற்கொண்டு உடலை நடத்த முடியாமல், இதெல்லாம் இல்லாமல் அகால மரணங்கள். அகாலம் என்றால் ப்ரீமெச்சூர் டெத், அதாவது ஆயுள் காலம் இருக்கும், அதுக்கு இடையிலே அது கொலை, தற்கொலை, விபத்து, இந்த 3 வகையிலே துர்மரணங்கள் ஏற்படும். கொலை, தற்கொலை, விபத்து. இந்த 3 வகையிலே யார் சிக்குவார்கள்? இந்த 3 வகை மரணங்களை யார் சந்திப்பார்கள்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்றார் இயேசுபிரான். இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் புண்ணியத்தின் சம்பளம் பிறப்பா? இல்ல. மரணம் என்ற சொல்லுக்கே அகாலம் என்றுதான் பொருள். அது இப்போ பல வார்த்தைகள் பொருள் புரியாமலேயே பயன்படுத்துகின்றோம். அதெல்லாம் இடம் மாறி வரும். மரணம் அடைந்தார் அப்படின்னு செய்தித்தாள் எல்லாம் போடுவாங்க. இயற்கை எய்தினார்னு சொல்றதில்லை யாரும். இறந்து விட்டார் என்று சொல்வதில்லை. மரணம் அடைந்தார் என்பது பொதுவாக சொல்லுவாங்க. இயற்கை எய்தினார் என்பது சாரூபிய நிலை. காலமானார் என்பது சாரூபிய நிலை, சாமீபிய நிலை, அதாவது சூரியனுடைய பூமிக்கு சமீபம், சாமீபிய நிலை. மற்றதெல்லாமே இறப்பு அப்படின்ல போயிடும். இதுல அகாலம் வருது மட்டும்தான் மரணம் என்று சொல்லப்படும். எனவே பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப யாருடைய கருமையத்திலே, ஆத்மாவிலே பாவப்பதிவுகள் அதிகமாக இருக்குமோ, எந்த குடும்பத்திலே பாவப்பதிவுகள் அதிகமாக இருக்குமோ, அந்த குடும்பங்களிலே தான் இது மாதிரியான அகால மரணம் நிகழும். இப்ப விபத்திலையும் பாத்தீங்கன்னா மைனர் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் சிறு சிறு வினை பதிவுகளின் தாக்கம். இது பாவம் என்று, மகா பாவம் என்று சொல்ல முடியாது. இது வினைப்பதிவுகளின் தாக்கம். அது சரியாயிடும், அல்லது சின்ன ஒரு ஊனம் இருக்கும், அவ்வளவுதான்.
உயிர் போகாது, கோமாவிலையும் போக மாட்டாங்க. அப்போ கோமாவிலேயோ அல்லது உயிர் போகக்கூடிய விபத்து என்றால் அது பாவத்தின் கணக்கு அதிகம், பாவச்சுமை அதிகம் என்று அர்த்தம். அதே போல தற்கொலை என்பதும் எல்லாரும் செய்திட முடியாது. கோழைகள் அப்படிம்பாங்க, கோழைகள் தற்கொலை பண்ண முடியாது. அது மட்டும் அல்ல, யாருமே முதல் முயற்சியில் தற்கொலை செய்து கொண்டது கிடையாது அப்படின்றாங்க. பயந்து அவங்களே எஸ்கேப் ஆயிடுவாங்க, விட்டுருவாங்க. அப்போ தற்கொலை சில முயற்சிகளுக்கு பிறகுதான் அது நிகழ்கிறது அப்படின்றது மருத்துவத்துறையினுடைய சான்று. யாருமே முதல் முயற்சியில் தற்கொலை வெற்றி பெறுவது இல்லை. 2-3 முயற்சிகளுக்கு பிறகுதான் அந்த நிலை போகும் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது விபத்து, தற்கொலை, கொலை. இப்போ கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஏன்? இப்ப விபத்து கூட பாத்தீங்கன்னா தனிநபர் விபத்து, எதை போறாங்க வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது, தனிநபர் விபத்து. ஒரு விமானமோ அல்லது ஒரு பேருந்தோ அல்லது ஒரு புகை வண்டியோ, புகை வண்டி சொல்லக்கூடாது, தொடர் வண்டி. இப்ப யாரும் எந்த வண்டியும் புகை வர்றதில்லை, எல்லாம் மின்சாரம் வந்துருச்சு. இப்போ டீசல் கூட கிடையாது, எல்லாமே மின்சாரம் தான். அதனால் இளைஞர் சொல்வது போல தொடர் வண்டி தான். இப்படி 3 வகை வாகனங்கள். இதுல ஏதாவது அதே போல கப்பல், படகு, இப்படி இந்த பெரும் விபத்துகள், இதன் பிறகு இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய அழிவுகள், 100 பேர் 200 பேர் என்று கொத்தாக மரணங்கள் நிகழும். இதுல எல்லாம் யார் சிக்குகிறார்கள் என்றால் 2 கட்டம். ரஜோகுணம் சொல்லுவாங்க கீதையில. அதாவது தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறாங்களே சுயநலவாதிகள், இவங்க பெருசா பாவம் செய்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் சுயநலத்தால் சின்ன சின்ன 5 பைசா பாவங்களை நிறைய செஞ்சிருப்பாங்க. இவர்கள் இந்த மாதிரி பெரும் விபத்துகளிலே கொத்தாக மடிகின்ற மக்களில் ஒருவராக இருப்பார்கள். மகான்களுக்கோ அல்லது ஞானம் பெற்றவர்களுக்கு இது போன்ற அகால மரணங்கள் இயற்கையாக நிகழ்வது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இயேசுபிரான், நபிகள், விவேகானந்தர், ஆதிசங்கரர், சாக்ரட்டிஸ் கூட வைத்துக் கொள்ளலாம். அடித்து கொள்ளலைன்னாலும் தண்டனை பெற்று தந்தார்கள், தவறான தண்டனை. வள்ளல் பெருமான், பாரதியார், இப்படி எத்தனை மகான்கள் அல்பாயுஸ்ல போயிருக்கிறாங்க. அப்போ ஞானம் பெற்றுவிட்டாலும் கூட ஏன் இங்க கொலை நிகழ்கிறது? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க என்றால் சமுதாய வினை தாக்கம். அதுல ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று வருகின்ற போது சமுதாய வினைகளின் தாக்கம் இருக்கும். இப்படி அகாலத்தில் இல்லை என்றாலும் கூட ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், வேதாத்ரி மகரிஷி,
இவங்கெல்லாம் நோய்களால் பாதிக்கப்பட்டு முடிவு எழுதினவர்கள். இதெல்லாம் பார்க்கிற போது தன் வினை என்பதோடு சமுதாய வினை என்பதும் ஒன்று உண்டு. ஏன்னா இவங்க சமுதாயத்தை திருத்தணும்னு புறப்பட்டாங்க. அப்ப சமுதாயத்திலே தீயவர்களுடைய வசதிகள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த அத்தனை பேருடைய எண்ண அலைகளும் இவருடைய வினைப்பதிவுகளாகவே செயல்பட்டு அகலத்தில் முடிஞ்சிடும். இது தவறு சித்தர்கள் மாதிரி. சமுதாயம் எக்கெடு கேட்ட நமக்கு என்ன, நாம ஞானம் பெற்றோமா, எங்கேயாவது போய் அமைதியா உட்கார்ந்தோமா, இல்ல ஜீவசமாதி ஆயிட்டோமா என்று இது போன்ற ஞானம் பெற்றவர்கள் இவர்கள் பிரளயங்கள் அவர்களை தீண்டுவதில்லை என்கிறது கீதை. யாரெல்லாம் யோவான் கப்பலில் ஏறுவார்களோ அவர்களெல்லாம் பிழைப்பார்கள், மற்றவர் அழிந்து போவார்கள் என்று பைபிள்ல சொல்லுது. அப்ப இது போல தன் வினை மட்டும் கழித்து கொண்டு இறை உணர்வோடு வாழ்பவர்களை எந்த வகையிலையும் மரணம் பாதிப்பது இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய ஆத்மா இந்த நிலைகளிலே போச்சேரும். இப்ப அடுத்தது, யாருக்கு பேய் பிடிக்கும்? நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா ஒரு பாட்டுல சொல்லுவார், வேப்ப மர உச்சியிலே பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வேணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டினிலே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று குழந்தைகளுக்கு பாடக்கூடிய பாடலாக ஒரு திரைப்பாடல் உண்டு. அதாவது வேப்ப மரத்துல பேய் தங்கும். உண்மை அப்படின்னா பேய் துரத்துறோம் வேப்பிலையில தான் துரத்துறாங்க. அப்ப தங்குமா போகுமா? யோசிச்சு பார்த்தா புரியும். சரி, இப்ப யாருக்கு இது அட்டாச் ஆகும்? யாருடைய ஆத்மாவோடு இறந்தவருடைய ஆத்மா இணையும் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த குடும்பத்திலே எல்லோருமே துன்பப்படக்கூடிய அளவுக்கு வினை பதிவுகள் இருக்கின்றனவோ, ஏன்னா ஒருத்தருக்கு சோல் அட்டாச் ஆச்சுன்னா அந்த குடும்பமே பாதிக்கப்படும். நீங்க ஏதாவது வாய்ப்பு கிடைத்திருந்தால் கவனிச்சிருந்தா தெரியும், அந்த குடும்பத்துல யாருமே செழிப்பாக இருக்க முடியாது. எல்லாம் ஒரு வகையில மென்டலா தான் இருப்பாங்க. அப்போ குடும்பமே துன்பப்படக்கூடிய அளவுக்கு வினைப்பதிவு உள்ளிடத்திலே தான் அட்டாச் ஆகும், பேய் பிடிக்கும். எந்த சூழ்நிலையில பிடிக்கும் என்றால், மனம் அந்த பயப்படணும், திடீர்னு பயம் ஏற்படணும். திடீர்னு பயம் ஏற்படுகின்ற போது என்ன ஆகும்? வயிற்றை கலக்கிடுச்சுன்றாங்க பார்த்தீங்களா? அந்த அடி வயிற்றிலே மணிப்பூரகம், இது சுவாதிஷ்டான மையம், அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்ட் என்பது எமர்ஜென்சி பவர் பேக். இயற்கை பேரறிவு ஒரு ஜீவனின் உடலை கட்டுகின்ற போது தன்னை காத்து கொள்வதற்காகவே அமைத்து தந்த ஒரு எமர்ஜென்சி பவர் பேக். நீங்க விலங்குகளாகட்டும் மனிதர்களாகட்டும், சாதாரணமாக ஓடுற ஓட்டம் வேற, உயிருக்கு ஆபத்து என்கின்ற போது ஓடுகின்ற ஓட்டம் வேற. அப்ப அங்க அந்த நேரத்தில் எப்படி அவ்வளவு தைரியம், அவ்வளவு வேகம் உடலுக்கு வருகிறது
இதை பேஸ் பண்ணி தான் ஒரு தமிழ் திரைப்படம் இருமுகன்னு நினைக்கிறேன். அதுல இந்த அட்ரினல் கிளாண்டுடைய அந்த ரசாயனத்தை எடுத்து இந்த ஆஸ்மா பேஷண்ட் வந்து ஒரு பஃப் பண்ணுவாங்களே, ஒரு சின்ன டியூப் மாதிரி வச்சு புகைப்போக்கி மாதிரி வச்சிருப்பாங்க, சிகர் பைப் மாதிரி, அதுல மூச்சு இழுப்பாங்க. அது போல ஒரு மூச்சை இழுத்துக்கிட்டாருனாக்கா 5 நிமிஷத்துக்கு அவர் சூப்பர்மேனை வேலை செய்வார். யாரும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. இது கற்பனை இல்லை, உண்மையிலேயே அட்ரினல் கிளாண்ட்ல இவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா அது உயிரை சேமிக்கக்கூடிய எச்சரிக்கை பாதுகாப்பு ஆற்றுறது. அப்போ அபரிமிதமாக பயம் ஏற்படுகின்ற போது நம்ம ஓடணுமே, அங்கிருந்து ஓடணும், இல்லை அதை எதிர்த்து போராடணும். அதுக்கான ஆற்றை உடலுக்கு தருவதற்காக இந்த அட்ரினல் கிளாண்ட் ஓப்பன் ஆகும். அப்ப அபரிமிதமான ஆற்றல், உயிர் சக்தி உற்பத்தி ஆகும். அந்த உயிர் சக்தி எங்க பயனாகணும்? கை கால் உடம்புக்கு அது அந்த எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும். ஆனா இந்த பேய் சமாச்சாரத்தில் என்ன ஆகுது? ஏதோ அடிக்க வர்றாங்க, பாம்பு வச்சிருக்காங்க சொன்னா ஓடிடும். ஏன்னா அது ஒரே கமாண்ட் தான், வியப்பு கிடையாது, அதிர்ச்சி கிடையாது. ஓடனா காப்பாத்திக்கலாம் அப்படின்ற ஒரே ஆன்சர் தான். ஸோ ஓட தொடங்கிடுவான், தலை தெறிக்க ஓடிடுவான். ஆனா இது ஒரு திகைப்பு, என்ன சொல்வது அதுக்கு, அப்படி ஒரு பயம், இதோ அங்க பேய்மா இருக்குது அப்படின்னு அப்படி அதிர்ந்து நின்று விடுவது. இப்ப அட்ரினல் கிளாண்ட்ல ஏற்பட்ட அந்த ஆற்றல் அதை உடல் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அப்ப என்ன ஆகும்? ஓஹோ, ஒண்ணும் இல்லை, நார்மல் தான் அப்படின்ற மாதிரி மீண்டும் அது உயிர் சக்தி உள்ளே போகணும். ஆனா போக முடியுமா? கறந்த பால் மடி போக உள்ள போக முடியாது. அப்ப என்ன ஆகுது? வெளியே வந்தது உள்ளே போகாது. அப்ப அபரிமிதமான வேகத்துல வெளியே வந்து அது ஓட வேண்டிய வேற எதுக்கும் அது தேவையில்லைங்கிற போது அந்த கிளாண்ட் நார்மல்சி வரும்போது ஒரு செயற்கையான வெற்றிடம் அங்கே உருவாகும். இப்போ அதிகமாக வந்த கொலை டக்குன்னு கொலை மடங்கி போச்சு வச்சுங்க, தண்ணி நின்று போயிடும் இல்லையா? அது போல இங்கே ஒரு டெம்பரரி வேக்குவம், ஒரு வெற்றிடம் உருவாகும் அட்ரினல் கிளாண்ட். இப்போ அந்த இடத்துல இந்த ஒரு உடல் தேவைன்னு காத்திருந்தது அல்லவா, அந்த உயிர் விட்ட உடலை விட்ட ஆத்மா அப்போ அட்டாச் ஆயிக்கும். இது ஒரு இந்த டியூவல் கேசட் டேப் ரெக்கார்டர்னு ஒரு காலத்தில் இருந்தது இல்லையா? இப்போ டேப் ரெக்கார்டர் கிடையாது. ஒரு காலத்தில் டியூவல் கேசட் டேப் ரெக்கார்டர் இருக்கும். 2 கேசட் போட்டுக்கலாம். 2 போட்டா ஏதோ ஒன்று தான் ஆப்ரேட் பண்ணணும். ஒன்று முடிஞ்சு அடுத்தது போய்க்கும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 2ஐயும் பிளே பண்ணீங்கன்னா 2மே சத்தம் வரும் இல்லையா? அது மாதிரி இப்போ ஏற்கனவே ஒரிஜினல் சோல் உள்ள இருக்கு, இப்போ ஒன்று உள்ள வந்துருச்சு அட்டாச். இப்போ என்ன ஆகும்? 2ம் வேலை செஞ்சதுன்னா 2 வேலை செய்ய முடியுமா? டேப் ரெக்கார்ட் டபுள் சவுண்ட் அந்த மாதிரி நம்ம வாய் வந்து 2 லாங்குவேஜ் பேச முடியாது, கைகள் 2 விதமான வேலைகளை செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகுது? எப்போதுமே ஒரிஜினல் ஆத்மா பவர்ஃபுல்லா இருக்கும். அது சோர்வு ஏற்படுகின்ற போது, சோர்ந்து போகின்ற போது, அந்த சமயத்துல உள்ளக்கின்ற ஆத்மா அதை உடலை பயன் கொள்வதற்கு எத்தனிக்கும். அப்போ ஒரு டிரான்ஸ் ஸ்டேட், இது இது ஆஃப் ஆகி அது ஆன் ஆகணும். அந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல ஒரு மாதிரியான மிரட்சி, உருள்வது, இப்படியெல்லாம் ஏதோ ஒன்று நடக்கும். பிறகு அது அது பேச ஆரம்பிச்சிடும், அது செய்ய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நேரம் செய்ய முடியும்? கொஞ்ச நேரம்.
ஏற்கனவே உடம்பு டயர்டா வேற இருக்கு, இது வேற ஆட்டம் போட்டுச்சுன்னா இன்னும் டயர்ட் ஆயிடும், அவன் தூங்கிடுவாங்க. இப்படி இந்த வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும். எந்த காரியத்தையும் உருப்படியே செய்ய முடியாது. செய்தி நடக்கும்போது மற்றவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சும்மாவா இருக்க முடியும்? அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். சரி, இப்போ இதை விரட்டுவதுன்னு ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகும் என்பது எனக்கு தெரியாது. ஆனா சில இடங்களில் அதற்கென்று ஒரு அலைக்களத்தை, இந்த அதர்வன வேதம் இருக்கு பாருங்க, இந்த அதர்வன வேதத்தை பயன்படுத்த செஞ்சிருப்பாங்களோ என்னவோ இருக்கலாம். அப்படி விரட்டப்படக்கூடிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு வெளியேறுகிறது என்பது அவங்களுக்கு தான் தெரியும். போயிடுச்சுன்னு ஒரு செய்தியா நமக்கு வரும், யூடியூப்ல போடுவாங்க. அதெல்லாம் செவி வழி செய்தியாகத்தான் இருக்குமே தவிர, அனுபவம் பார்த்தீங்கன்னா 1, 2 பேர் பார்த்துருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இதுதான் என்னுடைய பேய் கதை. அதனால இறந்து விட்ட ஆத்மாக்கள் மீண்டும் பிறக்கிறதுன்னு எல்லாத்தையும் முன்னெடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த அகால மரணங்களை போனது மட்டும்தான் அட்டாச் சொல்ல வரும். அதுக்குன்னு சொல்லுவாங்க டியூவல் பர்சனாலிட்டி, 2 மாதிரி, அன்னியன் படம் மாதிரி 2 மாதிரி வேலை செய்யும். மற்றவங்க எல்லாம் மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ், சிங்கிள் கிடையாது, மல்டிபிள் பர்சனாலிட்டி. அது டியூவல் கிடையாது, எல்லாமே கலந்துருக்கும் நம்மகிட்ட. அப்ப எல்லா மனிதனுக்குள்ளும் எல்லா குணங்களும் இருக்கிறதுனால அதாவது கலக்கிற போது தெரியாது. ஆனா இது போன்ற அகால மரணங்கள் நிகழ்ந்தது, அது உள்ள சேர்கின்ற போது அதனுடைய தாக்கம் வெளிப்படும். இது ஈவில் ஸ்பிரிட்ஸ். இல்ல இன்னொரு வகை இருக்கு. விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள், அப்புறம் நுண்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள், ஆடல் பாடல், மேஜிக், மந்திர சாகசம் செய்பவருங்க. இப்படி இவருடைய ஆத்மாக்கள், இது ஈவில் சொல்ல முடியாது, ஆனா இதுவும் அட்டாச் ஆகும். பட் இது பாசிட்டிவ். எனது அந்த துறையிலே தேர்ச்சி பெறாமலேயே தேர்ந்தவர்கள் போல திறமையை வெளிப்படுத்துவார்கள். 3 வயசு குழந்தை அற்புதமா நடனம் ஆடுது, உபன்யாசம் பண்ணுது, நல்ல ராகத்தோட இசை பாடுகிறது, அல்லது திருக்குறளுக்கு விளக்கம் பேசுகிறது என்றெல்லாம் வருகின்ற போது இது அட்டாச்ட். அப்ப என்ன, ஒன்று அவருடைய குடும்பத்தில் இசையிலேயோ நடனத்திலேயோ திருக்குறள் மீதையோ அல்லது தத்துவத்தின் மீதையோ ஒரு ஆழ்ந்த நாட்டம் இருக்கலாம். அந்த எண்ணம் அவளுக்குள்ளே ஸ்திரமாக்கி அது வெளிப்படும். அல்லது அந்த நாட்டம் அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களை இந்த குழந்தையோடோ அல்லது மனிதனோடோ இணையும். அப்ப அவர்கள் பயிற்சி இல்லாமலேயே தேர்ச்சி பெற்றவர்களை போல திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். இப்படி நம்ம நிறைய பேர் யூடியூப்ல பார்க்கிறோம், தொலைக்காட்சியில பார்க்கலாம். இதெல்லாம் அதிசய செய்திகளாக நம்ம பார்க்கிறோம். சாமி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நல்ல ஆத்மாக்கள், திறமை வெளிப்படுத்துவதை தவிர மற்றபடி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற அட்டாச் உள்ளவர்கள் அந்த குழந்தைகளோ 14 வயதுக்கு பிறகும் அந்த சாதனையாளர்களுடைய ஆத்மா அந்த குழந்தையோடு இருந்தது என்றால் அவர் உலக பிரசித்தி பெற்றவர்கள் ஆவார்கள். நாட்டியத்துல, பாடல்ல, இசைக்கலையில, தத்துவ சொற்பொழிவுகள் செய்வதில், இப்படி உலக புகழ் பெற்றவர்களாக மாறுவார்கள்.
ஆனா இப்போ நான் அறிந்த வகையிலே பார்க்கின்ற போது, எப்போதோ சில குழந்தைகளை பார்த்திருக்கிறேன். திருக்குறள் விளக்கம் சொன்ன குழந்தைகள் கூட நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 30, 40 ஆண்டுகள் இருக்கும். ஆனா அன்றைக்கு திருக்குறளிலே அவ்வளவு விஷயங்களை பேசின குழந்தைகள் யாரும் இன்றைக்கு புகழ் பெற்றதாக செய்தி இல்ல. யாராவது திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்களா என்றால் அந்த செய்தியும் இல்ல. அப்படி என்றால் அவங்க 14 வயது வருகின்ற போது, அவருடைய சுயமாக அந்த ஆத்மா செயல்பட தொடங்குகின்ற போது, இந்த நல்ல ஆத்மாக்கள் விட்டு விலகி விடுகின்றன என்பதுதான் இதுவரைக்கும் நாம் பார்த்த செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கும் சில குழந்தைகள மாதிரி இருக்கிறாங்க. இவங்க இனி 15 வயசு ஆகும்போது எப்படி வருவார்கள் என்பது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இதுவரைக்கும் அப்படி யாரும் புகழ் பெற்றதாக செய்திகள் இல்ல. அதனால் நம்ம குழந்தை அதிசயமா இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்ற பெருமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பதை ஏன்னா அது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அதனால அதை பெருமையாக நம்ம ரசிக்கலாமே தவிர, அதை பெரிய வாழ்க்கையில சாதிச்சிடும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்படி ஆத்மாவை பற்றிய விளக்கங்கள் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள், இப்போ அந்த அந்நியன் படத்துல பார்த்தோமே, கருட புராணம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதுல என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்குவார்கள் என்று நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு அதுல. அதுக்கு ஏதோ சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் கூட இருக்குன்னு சொல்லி அந்நியன் திரைப்படத்துல நம்ம பார்த்துருக்குறோம். இங்க மலேசியா நினைக்கிறேன், இலங்கையோ மலேசியாவிலேயோ சிங்கப்பூரோ மலேசியாவோ ஏதோ இடத்துல இந்த சைனீஸ் கேவ் ஒன்று இருக்கு, மலை பிரதேசம் மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல இந்த சைனா கிளை வச்சு இந்த காட்சியில எல்லாம் சிலைகளாக செய்திருக்கிறாங்க. உள்ள போனோம்னா யம தர்மஞ்சர் இருப்பாரு, சித்திரகுப்தன் கையில ஒரு புக் வச்சுக்கிட்டு வாசிக்கிற மாதிரி முதல் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போனீங்கன்னா இவங்க இந்த பாவம் செஞ்சாங்க என்ன தண்டனை, இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க என்ன தண்டனை அப்படின்னு வரிசையாக சில சிலைகள் செய்யப்பட்டிருக்கிறது அங்க பார்க்கலாம். ஸோ இந்த கருட புராணத்தை மையமாக வைத்து சீனர்கள் செய்திருக்கின்ற சிற்பம் அல்ல, அது சிலைகள். சிற்பம் என்ன, கல்லில் செதுக்கினா அது சிற்பம். சைனா கிளே வைத்து மோல்டு செய்தாலோ அல்லது அது மறைந்தாலோ அது சிற்பம் ஆகாது, சிலைகள், வார்ப்பு சிலைகள் சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஏதோ இருக்கட்டும். இப்போ இதை இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு நாம் நம்புவது, உண்மையா பொய்யா என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் வருகின்ற போது, மேலே போய் பார்த்துட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தா தான் சொல்ல முடியும். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன் அப்படின்னு போயிட்டு திரும்பி வந்தா தான் சொல்ல முடியும். அப்படி யாராவது போயிட்டு திரும்பி வந்திருக்கிறார்களா? கூக்குரலாலே கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்காது, அந்த கோட்டை நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடான்னார் கண்ணதாசன். பைபிள்ல அற்புதமான ஒரு அத்தியாயம். அதுல ஒரு மனிதன் இறந்து மேல போறான், நியாய தீர்ப்பு நாள். அவனுக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. அவன் கேட்கிறான், நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன நரகத்துல போடுறீங்க, நான் நல்லபடியாக தானே வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்றான். உடனே மோசஸ் சொல்றாரு, நீ என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறாய் என்ற ஒரு பட்டியல் சொல்றார். இந்த மனிதன் சொல்றான், ஐய இப்படித்தான் எல்லாரும் செய்யறாங்க, எங்க பூமியில எல்லா மனிதர்களும் பொய் பேசுவாங்க, திருடிக்குவாங்க,
ஏமாத்துவாங்க, ஏமாந்து போவாங்க. ஏதாவது கிடைக்குதுன்னா எல்லாம் செய்வாங்க. இது இப்படிதான் எல்லாரும் செய்றாங்க. செஞ்சா அவங்களுக்கும் இங்க தான் வருவாங்க. ஐயய்யோ! ஒண்ணு பண்ணுங்களேன். கொஞ்சம் டைம் குடுங்க. நான் கீழ போயி, அட இப்படி செய்யாதீங்கடா. செஞ்சீங்கன்னா தேவனின் ராஜ்யத்துல உங்களுக்கு நரகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ தேவன் சொல்றாரு, அதற்குத்தான் நாங்கள் தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறோம். இயேசுபிரான் போன்ற தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறோம். அவர்கள் சொல்லியே திருந்தாத மக்கள் நீ போய் சொன்னால் திருந்த மாட்டாங்க. சரி, அடுத்து இவன் இன்னொரு சஜஷன் கொடுக்குறான். சரி, நான் போகல, நீ அனுப்ப வேண்டாம். நீங்களே போய் சொல்லிட்டு வந்துருங்க. நீங்களே போய் சொல்லிட்டு வந்துருங்க. இப்ப தீர்க்கதரிசி சொல்லி கேட்காதவங்க நான் போய் சொன்னாலும் இவன் ஏதோ நாடகத்திலிருந்து அப்படியே நேர மேக்கப் கலைக்க வந்துட்டானான்னு நினைப்பானே தவிர நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்படி முடிகிறது அந்த அதிகாரம். எனவே போனவங்க திரும்பி வர முடியாது என்று பைபிளும் பேசுகிறது. இப்ப கருட புராணம் பொய்யா உண்மையா? அது மட்டுமல்ல, சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகிறது, இது உண்மையா பொய்யா என்றால் மேல் லோகம் என்று தனி உலகமே கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம், அதாவது விஞ்ஞானம் இல்லாத காலத்துல பூமியையே ஒரு பெண் தாங்கிக் கொண்டிருக்கிறாள், பூமாதேவி, நம்பினோம். காற்றுக்கு மேல இருந்து ஒரு பகவான் உதறார், வாயு பகவான், நம்பினோம். மழைக்கு மேல வந்து பகவான் இருந்துகிட்டு மழை அனுப்புறார், வர்ண பகவான், நம்பினோம். ஆனா இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இந்த என்ன சொல்லுவோம், சானட்டோரியமா, பிளானட்டோரியம், பிளானட்டோரியம், அங்க போனா சில கிரகங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் விஞ்ஞானம் கேலக்சி, மண்டலங்களையே தேடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரானமி வளர்ந்த பிறகு இப்போ பூமாதேவி, வர்ண பகவான், வாயு பகவான், அக்னி பகவான் நம்ப முடியுமா? இல்ல. என்ன கருத்து பகவான் சொல்லி வச்சாங்க? இறைவனேதான் மண்ணானான் பகவான், இறைவனேதான் விண்ணானான், காற்றானான், நெருப்பானான், நீரானான். ஆனா எல்லாமே இறைவன் தான். அதனால் வாயு பகவான், அக்னி பகவான், வர்ண பகவான், பூமாதேவி, இதுலயும் பாருங்க பாலிடிக்ஸ், இதெல்லாம் ஆண் பிள்ளைகள். எதுங்க? மேல மிதக்கிறதெல்லாம் ஆண் பிள்ளைகள், மிதி வாங்குறது மட்டும் பெண்ணு. பூமாதேவின்ட்ட மதிக்கிறோம்ல. அப்ப இதுல இருந்தே தெரியுது இல்ல, எவனோ ஒரு குறுக்கு புத்திக்காரன் தான் இதை சொல்லி வச்சிருக்கிறான்னு. மிதிப்படதெல்லாம் ஆண்கள் கொடுத்துட்டான், மிதிப்படத்தை மட்டும் பெண்ணு கொடுத்துட்டான், பூமாதேவின்ட்டான். அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? ஞானம் பெற்றவர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேதம் பார்க்க கூடாது, எதுக்குமே பேதம் பார்க்க கூடாது. அதுதான் அத்வைத்தம். அத்வைதி தான் ஞானம் பெற முடியும், துவைத்தி ஞானம் பெற முடியாது. அது ஞானம் அல்ல, துவைத்தம் ஞானம் அல்ல. எனவே இது யார் யாரோ நீண்ட கால வரலாறு மக்கள் மத்தியில மதிப்பு தேடன்றதுக்காக புதிய புதிய செய்திகளை சொல்லலாம்னு சொல்லி இன்றைக்கும் சொல்றாங்க இல்லையா? இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் 7 பாவங்களும் போயிடும், அம்மா வீட்டுல இருந்து இந்த பொருளை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டர். இந்த வருஷத்து புதிய செய்தி என்ன தெரியுங்களா? கேலண்டரை எந்த திசையில் மாற்ற வேண்டும் தெரியுமா? அது இந்த லேட்டஸ்ட், இந்த 2025 லேட்டஸ்ட் மலர்ச்சி அது. இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேலண்டர் அதை பார்த்து பாவம் ஏதோ திசையில மாட்டுவோம். இப்ப அதுக்கும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான், கேலண்டரை எந்த திசையில் மாற்ற வேண்டும் தெரியுமான்னா. அது ஒரு 10,000 பேர் பார்க்கிறான். இப்படித்தான்
கண்ணுக்கு தெரியாததை வைத்து பயமுறுத்துவது. கண்ணுக்கு தெரியாததை வைத்து மக்களை பயமுறுத்துவது. இது காலங்காலமா நடக்கும். அரசியல் அதே தானே. நான் இல்லைன்னா பக்கத்து நாட்டுக்காரன் சிறைப்படுத்திடுவான், அடிமைப்படுத்திடுவான். நான் தான் உன்னை ராணுவம் வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறேன். இல்லை அந்த ஸ்டேட்டுக்காரன் விட்டேன்னா நம்ம கிட்ட இந்திய திணிச்சிருவான். நாங்க தான் அவங்க தமிழை காப்பாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொன்னா பயமுறுத்தினா தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்ப காசு கொடுப்பாங்க. இப்படி எதையாவது சொல்லி வயிறு வளர்க்கின்ற கூட்டம். வேற என்ன சொல்ல? வயிறு வளர்க்கின்ற கூட்டம், சொத்து சேர்க்கிற கூட்டம். அதனால் தனியா சொர்க்கம் நரகன்ற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அது ரூல்ட் அவுட். சரி, மக்களால் நம்புறாங்களான்னு பாருங்களேன். இன்னைக்கு வாழ்கின்ற 820 கோடி மக்களில் குறிப்பா இதெல்லாம் பேசுவது தமிழ்நாட்டில், இந்தியாவில தான். இந்தியர்களிலே எத்தனை பேருக்கு சொர்க்கம் நரகம் பற்றிய நம்பிக்கை இருக்கிறதுன்னு கேட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆசைன்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற ஆசையும் கிடையாது, நரகத்தை பற்றிய பயமும் கிடையாது, இந்த இரண்டை பற்றிய நம்பிக்கையும் கிடையாது. மிக குறுகியவர்கள், இந்த ஆர்த்தடாக்ஸ் சொல்லுவோம் பாருங்க, பழமையில் ஊதியவர்கள், அப்படி சில பேர் மட்டும்தான் இதெல்லாம் நம்புவாங்க தவிர, நம்பி ஒழுக்கமா இருக்கிறாங்களே தவிர மற்ற யாரும் நம்புறது கிடையாது. கண்ணாசன் அழகா சொல்வார், சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, வெளியே எங்கேயோ கிடையாது, நமக்குள்ளேயே தான் இருக்குது. நாம் செய்த புண்ணியங்கள், புண்ணியத்தின் பலன் வருகின்ற நன்மைகள், இதெல்லாம் சொர்க்கம். நரகம் நாம் செய்த தீவினைகள், அதற்கு வந்த துன்பங்கள். எப்போதெல்லாம் நாம் சுகப்படுகிறோமோ அதெல்லாம் சொர்க்க வாழ்க்கை, எப்போதெல்லாம் துன்பப்படுகிறோமோ அதெல்லாம் நரக வாழ்க்கை. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. டிஃபால்ட் கோட். நமக்குள்ள அதை அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது கெட்டது, இதை செய், இதை செய்யாது என்று எப்போது நமக்குள் அந்த மனசாட்சியை காட்டுகின்ற வழியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சைத்தான் காட்டுகின்ற வழியை பற்றக்கூடாது. சைத்தான் நரகம், அடுத்தது தெய்வம். அப்ப சைத்தான் எண்ணங்கள் நம்ம நரகத்துக்கு இட்டு செல்லும், தெய்வீக எண்ணங்கள் நம்ம சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும். அப்போ வாழ்க்கை சுகப்படும் போதெல்லாம் சொர்க்க வாழ்க்கை, துன்பப்படும் போதெல்லாம் நரக வாழ்க்கை. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே. சேர்த்ததுக்கு அப்புறம் எங்கேயும் போக முடியாது. இந்த 4 நிலைகள் தான் அறிவியல் பூர்வமானவை. எப்படி? இப்போ பலூன், ஒரு பலூன்ல நம்ம ஊதுறோம் கார்பன் டை ஆக்சைடு, அந்த வாயை ஒரு நூல் இருக்கு கட்டிடுறோம். கட்டி விட்டுட்டீங்கன்னா எங்க போகும்? கீழே விழும். அப்படியே நகர்ந்து வந்ததுன்னா தெருவில் விழும், அப்புறம் டிச்சில் விழும், இல்லை இன்னும் கீழ் நோக்கியே போகும். ஏன்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் 6 அணுக்கள், ஆக்சிஜன் 16 அணுக்கள், 16 32, இதுல ஒரு 6, 38 அணுக்கள் சேர்ந்தது கார்பன் டை ஆக்சைடு. வெயிட் அதிகம். சரி, இப்ப இன்னொரு பலூன் எடுத்துட்டோம், ஹைட்ரஜன் காற்று நிரப்புறோம், அதையும் வாயை இறுக்கி ஒரு நூல் போட்டு கட்டிடுறோம், அதையும் விட்டுறோம். இப்ப எங்க போகும்? அது போயே போச்சு.
மறுபடியும் நம் கைக்கு கிட்டுமா? கிட்டவே கிட்டாது. ஏன்? அது ஹைட்ரோஜன், ஒரு அணு. அப்ப 38 அணுக்கள் இருந்ததனால் நாம் ஊதிய பலூன் கீழ் நோக்கியே போகுது. ஒரே ஒரு அணு இருப்பதனால் அது மேல் நோக்கி போயே போச்சு. இதே போல இந்த ஆத்மா என்பது என்ன? ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். இந்த அனுபவங்களிலே பந்தம், பற்று, பாசம் என்று ஒவ்வொரு அனுபவத்தையும் ஈர்த்து 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 இருப்பு வச்சேன்னு வச்சுங்க, என்னாகும்? எல்லாம் எடை கூடி போயிடும். எடை கூடி போயிடும். எடை கூடிவிட்டால் இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியே வருகின்ற போது எங்க போக முடியும்? நோவேர். பூமியின் காந்த களத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். குணங்களாக துர்மரணம் நிகழ்ந்தால் தனித்த ஆத்மாவாக. அது குணங்களை பிரியாது. அகாலத்தில் போன ஆத்மாவிலே அந்த ஒட்டுமொத்த சஞ்சித பிராப்த கர்ம வினைகள் தொகுப்பாகவே இருக்கும். அதனால அப்படியே அட்டாச் ஆகும். ஆனா மற்றதெல்லாம் குணங்களாக பிரிஞ்சு போயிடும். அப்ப எண்ணங்கள் ஆகும். குணங்களே எண்ணங்கள் தானே. அப்ப அதைத்தான் சொல்றாரு டாக்டர் புரூஸ் லிப்டன். இந்த பூமியின் காந்த களம் என்பது வாழ்ந்து மறைந்த கோடிக்கணக்கான மக்களின் அனுபவ தொகுப்பு. அப்போ ஒரு ஆசை நம்மகிட்ட தோன்றிய உடனேயே வான்காந்தத்திலிருந்து அந்த ஆசை சம்பந்தப்பட்ட அலைகள் எல்லாம் நம்மோடு இணைந்து கொள்ளும். அடுத்த வினாடி என்னாகுது? அந்த ஆசை உடனே நிறைவேற முடியுமான்னு பார்க்கும். யாரை பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், எப்படி பண்ணினா உடனே கிடைக்கும்னு பார்ப்பான். அப்ப ஆசை வெறியாக மாறும். சினம் வரும்போது சினம்தான், அடுத்த வினாடி ஆத்திரமாக மாறும். இது இதனுடைய எஃபெக்ட். ஆனா அகாலமானத்துல ஆத்மாக்கள் அப்படி வராது. அது பஞ்சா இருக்கும், அப்படியே தான் டிரான்ஸ்பர் ஆகும். இப்படி வாழ்கின்ற காலத்திலேயே இப்போ இந்திய தத்துவத்தின் அடிப்படை என்னன்னு பாருங்களேன். நிலையாமை, இருப்பது பொய், போவது மெய். சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க? தினமும் காலைல திருமண் இடுங்கள், திருநீர் இடுங்கள். எதுக்காக? ஒரு நாளைக்கு இந்த உடம்பு சாம்பலா போயிடும், அப்புறம் நான் என்பதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது எப்ப நடக்கும் சொல்ல முடியாது. அதனால இன்றைய பொழுதை பாவம் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லது மட்டுமே செய்யணும் என்பதை காலையிலேயே நினைவுபடுத்துவதற்காகத்தான் திருநீர் அணிவதே தவிர ஏதோ தெய்வீகம், கடவுளுக்கு பிடிச்சது, பக்திமானு அதெல்லாம் கிடையாது. ஒரு ரிமைண்டர், இன்றைக்கு நான் நல்லவனாகவே வாழ்வேன் என்பதற்கான ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் தான் திருநீர். எனவே இந்த பந்தம், பற்று, பாசத்தெல்லாம் குறைத்து கொண்டோம் என்றால் ஆத்மா லேசாயிரும். சாய்ச்சும் போக வேண்டாம், சாருவும் போக வேண்டாம், குறைந்தபட்சம் பூமியை கடந்தே ஆக வேண்டும். பூமியை கடந்தே ஆக வேண்டும். இந்த அளவிலாவது மனிதன் பக்குவப்படவில்லை என்றால் இவன் எல்லாம் சமுதாயத்தின் சுமைகள். நாளுக்கு நாள் உலகத்துல ஏன் இவ்வளவு விபரீதங்கள் நடக்கின்றன? நான் அடிக்கடி அரசியல் பேசுறேன்னு நினைக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லை. அப்ப காரணம் ஆட்சி மட்டுமா? ஆட்சி தடுக்கணும், அது செய்யலன்றது அவருடைய குறைபாடு. ஆனா ஏன் செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க என்றால் ஒவ்வொரு நாளும்
சமுதாயம் சீர்கட்டு கொண்டே போகிறது, அழிவை நோக்கியே போகிறது, கீழ் நோக்கியே போகிறது. வசதிகள் மேல் நோக்கி போகுது, ஆனா வாழ்க்கை தரம் குறைந்தே போகிறது. எங்கேயும் அன்பு, நன்றி, கருணை தேஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அதர்மம் மேலோங்குகின்ற போது அழிவுதானே. அதர்மம் நெகட்டிவ் ஃபோர்ஸ். நெகட்டிவ் அதிகமான அழியத்தானே செய்யும். அப்போ உலக யுத்தம் வரலாம், அல்லது உணவு பற்றாக்குறையினால் பிரச்சனை வரலாம், அல்லது நீரே குடிக்க நீர் இல்லாம போய் கூட மரணம் நிகழலாம். எப்படி 3 கத்தி தொங்கிட்டு இருக்குது. இது எந்த வகையில் உலகம் பாழ்பட போகிறது என்பது இயற்கைக்கு தான் தெரியும். ஆனா 50 வருஷத்துக்குள்ள நகர்ந்துரும் அப்படின்னு சாமி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக உலக சமாதானம் வந்தே தீரும். இப்படியே இருந்தா எப்படி வரும்? இப்படியே இருந்தா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள 4 கட்சிகளை உருவாக்கிக்கிட்டு ஒண்ணு அடுத்தவங்க சண்டை போடுறாங்க. எல்லாருக்கும் நோக்கம் என்ன? மக்களுக்கு சேவை செய்வது தானே. அப்புறம் இத்தனை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சேவை செய்யுங்களேன். தேர்தலே தேவையில்லை. நல்ல செய்யறதுக்கு என்ன தேவை? தேர்தல் தேவையா இருக்கு? எல்லாரும் நான் நல்ல செய்யறேன், நான் சிறப்பா தேறேன்றாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து நல்லது செய்யுங்களேன். எதுக்கு தேர்தல்? இல்ல மக்களுக்கு அப்படியே தர்மத்தை புகட்டுறேன்றாங்க. அப்ப எதுக்கு இத்தனை மதங்கள், இத்தனை வழிபாட்டு முறைகள்? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செய்யுங்களேன். அப்போ எல்லாம் இது ஒரு வியாபாரம், மக்களை ஏய்த்து பழைக்கின்ற ஒரு வியாபாரம். அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு ஆத்மாவை பற்றிய ஒரு விளக்கத்தை பெற்று இதை நல்லபடியாக திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். அது வகை என்ன, எப்படி நாம் திருத்திக் கொள்வது என்பதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை ஐயா. பலர் எதிர்பார்த்திருந்த சிந்தனை உரை, தெளிவான விளக்கங்கள். தன ஐயா ஏற்கனவே கையெழுத்திட்டார். கேள்வி பதிலுக்கு போவோம் ஐயா. தன ஐயா. ஐயா வாழ்வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் சொல்ல முதல் உண்டு ஐயா. என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்த சோல் அட்டாச்மெண்ட்டை பற்றி கணக்கு சொல்லி கொண்டு இருந்தீங்க. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஆற்றலை பற்றியும் நான் சிந்திச்சு கொண்டிருந்தேன். அதாவது எனக்கு அற்புதமாக இருப்பது என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒவ்வொன்றையும் டக்குன்னு கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒன்றை சொல்லும் போது டக்குன்னு சொல்லி இந்த வசந்த மாளிகை கண்தான் என்ற பாட்டு போவீங்க, அங்கேயே அதில் ஒன்று எடுப்பீங்க. அதுமாரி அப்படி டக்குன்னு அப்படி கொண்டு வந்து அப்படியே அந்த ஆற்றல் எப்படி வந்ததுன்றதே நான் அடிக்கடி யோசிக்கிறாரு. எனக்கு இன்றைக்கு ஒரு சந்தேகம் என்று சொன்னால், ஐயாவில் ஏதாவது இந்த ஞானிகளின் தோல் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கோ தெரியல. அது இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒத்தாளிகளாக தெரியாது. அப்படி இருக்கா வந்து போச்சு ஐயா. தெரியாது இல்லையா? ஒத்ததான் தெரியாது. இதுல ஐயா கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்தபின் 4 நிலைகளுக்கு போகும்னு சொன்னீங்க. அது வாழ்ந்த கால அனுபவத்தை பொறுத்தது. அப்ப இந்த முதலாவது எர்த் பவுண்ட் சோல், சாலோக்கியம். இந்த எர்த் பவுண்ட் சோல் தான் திருப்பி வர்றது, அந்த இதை அட்டாச்மெண்டா வரும். மற்ற 3ம் அது ஒவ்வொரு லெவல்ல போடும். சாகித்யம், சாருக்கியம், சாயுச்சியம். அப்ப அந்த சூரியகாந்த களம், மற்ற பிரபஞ்ச களம், மற்றது இறைநிலை. அப்ப அந்த மற்ற 3ம் அமைதி நிலையில் அப்படியே இருக்குமா, இல்லாட்டி அதுவும் அந்த எர்த் பவுண்ட் சோலை தவிர மற்ற போன சோல் எல்லாம், ஆத்மாக்கள் எல்லாம் அவை அந்தந்த லெவல்ல நின்று கொள்ளுங்கம்மா? மறுபடி சொல்லுங்க. என்ன சொன்னா, இப்ப இந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு 4 நிலைகளுக்கு போகும்னு சொன்னீங்க. ஆமா. இது எர்த் பவுண்ட் சோல், அதாவது சாலோக்கியம், சாமீபியம், சாரோபியம், சாகித்யம். ரைட். அப்ப இந்த எர்த் பவுண்ட் சோல் தான் திருப்பி பூமிக்கு வரண்டா அந்த சோல் அட்டாச்மெண்ட்ல வரும்.
மற்ற மூன்றும் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் 2வது லெவல்ல போற வந்து சூரியகாந்த களத்துல இருக்கிறது. மற்ற அது பிரபஞ்ச திரும்பி பூமிக்கு வராது. வராது. ஆனால் ம். அவைகள் வந்து அந்தந்த களத்துல இருப்பினமோ இல்லாட்டி அவை சேர்ந்து அப்படி ப்ரொமோட் பண்ணி அது அப்படியே மேல போயிடும். ஏன்னா அதோடைய இப்போ பவர் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா ஓகே. இயக்கத்துல. அந்த காந்த ஆற்றல் கரைய கரைய எப்படி வந்து விண் இறைத்தோலகம் மாதிரி விண் முடிஞ்சு போகுதோ அதே போல ஆத்மாவும் காந்த துகள் தானே. அப்பயே அதுல பவர் குறைஞ்சு அப்படியே அதெல்லாம் போய் ரயில்வே சேர்ந்துடும். ஆமா, அது அப்படி இப்படி மேல போயிடும். காலப்போக்கில் போயிடும். ரைட். ம். அது அடுத்தது இன்னொன்று சொல்லி ம். இந்த ஆம், இந்த மனுஷத்த ஆயுட்காலம் வந்து கர்ம வினைப்படிதான் அது தீர்மானிக்கப்படும். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த அகால மரணம் வந்து எனக்கு இறக்கும் போது அப்ப அவைக்கு இப்ப அதுல வந்து கர்ம வினைப்படி வேலை செய்யதோ இல்லாட்டி இந்த கர்ம வினைப்படி போறது என்று கண்டால் ம். அது குறிப்பிட்ட ஆயுட்காலம் வரைக்கும் தான் அவர் வாழ வேணும். அப்ப அகால மரணம் வந்து அவருக்கு ஆயுட்காலத்துக்கு முதலே அவர் போறார். ம். அப்ப அங்க வந்து இந்த கர்ம வினை வந்து எப்படி ஒர்க் பண்ணுது? அதாவது இப்போ சஞ்சிதம் பிராரப்தம் 2 வகையில் நம்ம வந்து பாதிக்கப்படுகிறோம். சஞ்சிதத்தை நீங்க மாற்ற முடியாது இல்லையா? ஆனா பிரார்த்த வினை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்முடைய செயல்களால் ஏற்படக்கூடியது. இதை இந்த செயல்களை முறைப்படுத்தினால் என்னாகும், அந்த பாதிப்பு இங்க குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ உடல் நோய் வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சுகரு வந்து பரம்பரை நோய் ஆகி போச்சு, பிபியும் பரம்பரை நோய் ஆகி போச்சு. ஆனா துவக்கத்திலிருந்து உடற்பயிற்சி, உணவில ஒழுங்கு இதெல்லாம் சரியா இருந்ததுன்னு சொன்னால் கர்ம வினைப்படி 40 வயதுல வர வேண்டிய அந்த நோய் 60-70 வரலாம், அல்லது வராமலேயே போகலாம். சரிங்களா? அதே போல 120 ஆண்டு தான் இறைவன் தந்த இயற்கை தந்த கொடை நமக்கு. அந்த 120 ஆண்டு குறைந்து போனதுக்கு காரணம் யாரு? இயற்கையா? இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய பழக்க வழக்கங்களே காரணம். அப்ப இந்த பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் பாருங்களேன், கிராமப்புறங்களில அல்லது வசதி குறைந்த வீடுகளில நோய் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. 80 வயது 90 வயது கூட வாழ்றாங்க. வசதி உள்ள இடங்களில 30 வயசுலயே எல்லா வியாதியும் வந்துருது. 50-60 வயசுக்குள்ள போய் சேர்ந்துடுறான். இப்போ உடலுக்கு போதுமான உணவு கூட கொடுக்காதவன் நீண்ட ஆயுள் வாழ்கிறான். அளவுக்கு அதிகமா உணவு கொடுத்தவன் அற்பாயில போயிடுறான் இல்லையா? அதனால வினைகள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிப்பது இல்லை. இன்னும் ஒன்று பாருங்களேன், இப்போ வினை பதிவு ஒருவன் நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகலாம், இல்ல வந்து ஒரு மருத்துவர் ஆகலாம்னு இருக்கு. அந்த பிள்ளை பள்ளிக்கு போகவில்லை என்றால் எப்படி மருத்துவர் ஆக முடியும்? அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணப்படணும்ன்றது அந்த கர்மவினை இருக்காதோ? கர்மவினை இருக்குமா இல்லையா அப்படின்றது, நீங்க வசதி இருந்தும் படிப்பு ஏறலன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ அவன் படிக்கிற திறமை இருக்கு, எல்லாம் இருக்குங்க ஐயா. எங்க போனா ஊர் சுத்த போறான், அடிக்கடி ஊர் சுத்த போறான், லீவ் போட்டு கூட்டிட்டு போயிடறான் வச்சுக்கோங்க. அப்ப படிப்பு மார்க் குறையும், மெடிக்கல் சீட் கிடைக்காது இல்லையா? அப்படியே 2 கோடி கொடுத்து சீட் வாங்குற வச்சுக்கங்களேன், இவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கம்மி. இப்படி பல நிலைகள்ல வரும். இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த சோல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அப்ப ஒரு ஆள்ல வந்து ரெண்டு சோல் இருக்குது, ஆத்மா, 2 ஆத்மா இருக்கும் பொழுது
அந்த பதிவு வந்து இப்போ சில அந்த 2 ஆத்மான் இருக்க ஒன்று வந்து அந்த அட்டாச் பண்ண சூழ்நிலையும் சில செயல் விளைவுகள் நடக்கும். ம் அப் அந்த கர்மவினை பதிவு வந்து இப்போ உதாரணம் வந்து ஒரு ஆள்ல சூழல் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொன்னால், அந்த உண்மையான ஆளர் வந்து அவர் வந்து இதா போயார் சோர்வடைஞ்சிருவார். அந்த சோல் தான் அதில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் ஆக்டிவாக ம் அட்டாச் பண்ண சோல். அப்ப அது செய்யற ஆக்ஷன் எல்லாம் அந்த ஆக்ஷனின் பதிவுகள் வந்து இந்த இந்த யாரில் எந்த கர்மயத்துல பதியும். ஐயா ஐயா புரியுதா ஐயா நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால் ஆ வந்து என்ன எடுங்க நான் எடுங்க நான் வந்து வீக்கா போன இன்னொரு சோலோட அட்டாச்மெண்ட் வந்துட்டுது. ம் அந்த சோல் வந்து நான் செய்யாத வேலையெல்லாம் செய்யாது. ம் சாதாரணமா செய்யாத வேலையெல்லாம் அது செய்யுது. பாயுது மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணுது இத்தனை விஷயம் நான் செய்ய நான் வழக்கமாக செய்ய மாட்டேன் நான். ம் அப்ப அவர்களுக்கு வேற வேற அந்த அக்ரெசிவாக எனக்கெல்லாம் செய்யுது. அந்த ஆக்ஷனால வர பதிவு வந்து எந்த கருமையத்துல பதியுமோ அப்படி இல்லாட்டி அந்த சோலுக்கு ஒரு அட்டாச் கருமையம் இருக்குதானே ம் 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 அதுல பதிமூன்று இருக்கிறேன் ஆக்ஷன்கள். இல்ல அதுல பதிவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து எக்ஸ்ட்ரானரி ஃப்ரீக்குவன்சி. அது மட்டும் இல்ல, இந்த சோல் ரெண்டுமே வந்து போராட்டம் தான். எது எப்போ அடங்கும், எது மேல வரும். ஒரிஜினல் சோல் எப்பவுமே அந்த உடலை ஆக்குபை பண்ணத்தான் பார்க்கும், மையம் கொண்டிருக்கும். இதுல அட்டாச் ஆனது எங்க போய் அட்டாச் ஆக முடியும்? கோர் பாயிண்ட் கிடையாது. இப்போ நீங்க அணுக்களுடைய சேர்க்கையை பாருங்களேன், H2O இல்லைங்களா? ஆக்சிஜன்ல வந்து 2 அணுக்கள் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், 6 அணுக்கள் செகண்ட் ஆர்பிட்ல கரெக்டா ஃபிட் ஆயிருக்கும். இப்போ ஹைட்ரஜன் 2 அணுக்கள் உள்ள வரும்போது அது எங்க ஃபிட் ஆகுது? எக்ஸாக்ட் ஆர்பிட்ல ஃபிட் ஆகாது, கொஞ்சம் பக்கத்துல தான் நிற்கும். நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பாருங்க, கூகுள்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பாருங்க, H2O அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த செகண்ட் ஆர்பிட்ல 2 அணுக்கள் 8 வரணும். அப்போ அது எக்ஸாக்ட் ஆர்பிட் இல்லாம கொஞ்சம் வெளிப்புறம்பாகத்தான் அது வந்து ஒட்டி நிற்கும் அந்த ஆர்பிட்டோட. அதே மாதிரி இந்த உடம்புக்கு கோர் பாயிண்ட் வந்து ஏற்கனவே ஒரிஜினல் ஆத்மா இருக்கு. இப்போ உள்ள அட்டாச் ஆனது எங்க போக முடியும்? எக்ஸாக்ட் கோர் பாயிண்ட் போக முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? அதுக்கு வந்து ஸ்டேபிள் கேரக்டர் கிடையாது. இந்த உடம்ப வந்து ஒட்டி நிக்கிறதுக்கு அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடையாது. அப்ப வெளியே போக வேண்டிய டெண்டன்சி இருக்கும். அப்ப என்ன ஆகுது? அவருடைய ஆசாபாசங்களை முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிறை செய்தா கூட போதுமப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிறை வந்து விடும். அப்ப அது தானா ரிலீஸ் ஆயிடும். கடைசி கழியா என்ன சொன்னால் பற்றி சொன்னீங்க, யாருக்கு பேர் பிடிக்கும்னு சொல்லி அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் இப்ப கிராமப்புறத்துலயும் பேர் பிடிச்சாக்களை பார்த்துருக்கிறேன், சிட்டிஸ்லயும் பார்த்து சிட்டிஸ்ல வந்து அப்ப இப்ப அந்த சிட்டிஸ்ல வந்து பேய் பிடிச்சாக்களை குறைவு. நான் ஒன்றும் காணல. கன்னடங்கள் இருந்திருக்கேன், பேய் பிடிச்ச ஒரு நான் காண இல்லை. ஆனால் டிப்ரெஷன் ஆட்களை கணவரை பார்த்துருக்கிறேன். அந்த 2 பேரையும் பார்க்க இப்ப இந்த சிட்டில டிப்ரெஷன் உள்ள ஆட்கள் பிஹேவ் பண்றதும் அந்த பேய் பிடிச்சாக்கள் பிஹேவ் பண்றதுக்கும் கணக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஒரே மாதிரியா. அப்ப இந்த டிப்ரெஷன் தான் அங்க கிராமங்கள்ல வந்து பேய் பிடிச்சோன்னு சொல்லினாமோ இருக்கலாம். இல்லாட்டியே உண்மையா அந்த பேய் பிடிக்கும், உண்மையா அப்படி பேய் ஒன்று பிடிக்க கொண்டு வரும். நான் உங்களை ஆமா ஆமா நான் உங்களை கேட்கறது சொல்லி சொன்னால் டிப்ரெஷனும் பேய் பிடிக்கிறதும் கொண்டு இருக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஓவர் டிப்ரெஸ் ஆகும்போது அதுல இருந்து வெளிவரதுக்கு ஒண்ணு மருந்து துணை செய்யும். மருந்துடைய பவருக்கு மேல போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம மைண்டு பத்தி தெரிஞ்சா மருந்தையும் மைண்டையும் பயன்படுத்தி வெளிவர முடியும். அது தெரியாதவர்களுக்கு வெளிவர முடியாது. கேள்வி முடிஞ்சதா என்ன வந்துட்டு இடையில மிளந்துல அது நீங்கள் சொன்னதை வச்சு உங்களை திருப்பி கேட்க போறேன். இது ஒரு தண்டவாதமும் தெரியாது. என்னன்னு சொன்னால் நீங்க சொன்னீங்க போனவர்கள் திரும்பி வர முடியாது, அங்கே போனா என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படி நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உடலை விட்டு போனவர்கள் 4 நிலைக்குள்ள போயிடாமன்னு சொல்லி அது அப்படின்னு சொன்னால் தெரியும். அங்க வந்து சொல்ல இல்லை எங்களுக்கு. நீங்கள் சொன்னதை வச்சு நான் திருப்பி கேட்கணும்.
போனவர்கள் வெறும் வந்து திரும்பி வர ஏதோ ஒரு அப்படி ஒரு காட்டு சொன்னீங்க கனாலில. ம் ம் அப்ப இந்த 4 நிலைகள்ல போயிருக்கணும்னு சொல்லி அது என்னன்னு தெரியும் உங்களுக்குன்னு சொன்னாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமா. அப்படி போனது வந்து அது அது ஒரு அது ஒரு மெட்ட இதெல்லாம் பார்த்து ஒரு இது ஊகத்துல சொல்றோமா இல்லாட்டி அது என்ன சொன்னா போய் அங்க போனது அங்கங்க போயினோம்னு உதவி தெரியாது. போயின உதவி மாதிரி சொல்லு இல்லை இப்படித்தான்னு சொல்லி. ஆஹா. அதே இப்ப நீங்கள் எங்க வேதங்கள் ஓ, ஏதாவது இது எப்படி சொல்றீங்களா? இது வந்து சயின்ஸ் தான். அதுதான் அந்த அந்த 4 லெவல்மையா சயின்ஸ் ஆகுது. இது சயின்ஸ் தான். அது சரி, ரைட், ஓகே. அது என்ன தெரியும். ஏன்னா இப்ப நான் சொன்ன பாருங்க, நிறைவு செய்ய முடியாத ஆசைகள், பந்தம், பற்று, பாசம் அதிகமா இருந்தா எடை கூடுதல். ரைட். ஓ, எடை கூடினா கோர் பாயிண்ட்ல வரும், வெளியே போக முடியாது. பற்று அதிகமா இல்ல, போது இந்த என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு வந்து விட்டால் ஆத்மாவுக்கு எடை குறைவு. ரைட், சரியா. எடை குறைஞ்சா வேலை போக வேண்டியது தானே. ரைட், புரிஞ்சுதா புரிஞ்சுதா. அங்கேயும் வாழ்க்கை. ஜனாரையா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கை ஐயா. சிறப்பான சிந்தனை ஐயா. மொட்டிகளை பற்றியெல்லாம் வடிவா சொன்னீங்க. அதற்கா இன்னொரு திருப்பி கேட்கணும். கொஞ்சம் ஆளா போய் சிந்திக்கணும். அதுக்குள்ள இப்ப மகரிஷி இருக்கிற இது வந்து ஐயா சாரூபமுத்தியா ஐயா. அவர் வந்து ஆமா, சில மகான்கள் சாரூபத்தில நிற்பாங்க. ஏன்னா இப்ப வள்ளுவர், புத்தர், இயேசுபிரான் இவங்க எல்லாருமே சார்பு நிலையில தான் இருப்பாங்க, வான்காந்தத்தில் கலந்திருப்பாங்க. அப்ப ஏன் அப்படின்னா இந்த தத்துவம் என்றைக்கும் மக்களுக்கு பயனாகணும். அப்போ யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கருத்தை இதுதான் அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்காக அவருடைய அனுபவங்களையும் தத்துவ விளக்கங்களையும் தேவையானவர்களுக்கு தருவதற்காகவே அந்த அனுபவங்கள் எல்லாம் வான்காந்தத்துல கலந்திருக்கும். ஸோ சில பேர் வந்து சித்தர்கள் மாதிரி உள்ளவங்க மேல போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சமுதாய நாட்டம் அவ்வளவு கிடையாது. ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, சித்தர்கள் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா ஞானிகள் வந்து சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக திரும்ப நாட்டுக்கே வருவாங்க. அவங்க என்ன தேவை சொல்லுங்க பாப்போம். இப்ப புத்தர் வந்து அரண்மனை விட்டு ஓடி போனாரு. 13 வருஷம் எங்க போனாங்க, என்ன பண்ண யாருக்குமே தெரியாது. ஆனா ஞானம் பெற்ற பிறகு திரும்ப அதே ஊருக்கு திரும்பி வர்றாரு இல்லையா? அது மாதிரிதான். ஏன்னா ஞானிகள் வந்து சமுதாய நாட்டம் உடையவர்கள். சித்தர்கள் அப்படி கிடையாது. ஸோ அதனால நமக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை சீர்திருத்தணும்னு உள்ளவங்க இருப்பாங்க. சில பேர் அது அப்படித்தான் இருக்கு, கெடுக்கிட்டு போகுதுன்னு இருக்கவங்க இருப்பாங்க. அது தகுந்த மாதிரி அந்த இது மாறுங்க. ஐயா இந்த மற்றது வந்து இந்த சோல் அட்டாச்மெண்டையும் இஎஸ்பி பவரையும் எப்படி வேறுபடுத்தி அறியலாம் ஐயா? 14 வயசு இஎஸ்பி வந்து நம்முடைய பக்குவத்தில் வருவது. அப்படி இல்லாம வருவது வந்து ஒயிட் மேஜிக். பிளாக் மேஜிக். அது பிளாக் மேஜிக் இல்ல, ஒயிட் மேஜிக். இஎஸ்பி வந்து ஒயிட் மேஜிக். பிளாக் மேஜிக் வந்து பில்லி சூனியம். சரி சரி, ஓகே. அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்குன்னு சேர்த்தெல்லாம் பிளாக் மேஜிக். அருள்வாக்கு என்பது நடக்க போகிறத சொல்லுவது. ஏதாவது காணாம போச்சுன்னா இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒயிட் மேஜிக். இதுக்கு வந்து ஒண்ணு இவங்களே இன்னொரு சோலுக்கு ஸ்லேவ் ஆகிறது, அல்லது இன்னொரு சோலை தன்மையப்படுத்திக்கிறது. அப்ப அந்த லிங்க் ஏற்படுத்திட்டு அந்த சோல் மூலமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி சரி சரி. அது ரெண்டுமே தேவையில்லை அப்படின்ற மகர்ஷி. அதனால்தான் இப்ப நம்ம வந்து சுவாதிஷ்டான மையம் அப்படின்றது வந்து சோல் அட்டாச்மெண்டா இருக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம 9 மைய தவம் கூட வந்து ஈவினிங் டைம் செய்யக்கூடாது, மார்னிங் மட்டும்தான் செய்யணும்னு வச்சிருப்போம்.
ஓகே. ஐயா, இந்த வருங்காலத்தை சொல்றதெல்லாம் வந்து உண்மையில சோல் அட்டாச்மெண்ட்ல சொல்றதெல்லாம் இந்த அது வந்து செயற்கை ஆ, முறையில பயிற்சியல் மூலமாக எடுத்துக்கிறது. ஆமா. இப்போ ஞானிகள் எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப மகர்ஷியுடைய தரம் எல்லாம் அது மாதிரி கிடையாது. அவங்க வந்து நுண்மை நிலையில தவத்தில் ஆழ்ந்து போற போது தீட்டா ஃப்ரீக்வன்சி டெல்டா ஃப்ரீக்வன்சில அது தெரியும். ஓகே. அதை உணர்ந்து சொல்வார். ஒரு முறை வந்து ஒரு பேராசிரியர் நான் இருக்கேன் அன்னைக்கு ஏதோ வகுப்பு போனோம், அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் வந்து ஆலியார்லேயே ரொம்ப அதிகமான வகுப்பு அங்கேயே அடிக்கடி தங்கிடுவார். அப்படி இருந்தவர் அன்னைக்கு வந்து சாமியோட பாதத்தை விழுந்து, சாமிஜி எனக்கு பர்த்டே பிளஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. சாமிஜி ஒரு நிமிஷம் கழிச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னு நிறுத்திட்டார். அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா இல்லை அந்த பிளஸிங். நான் இப்போ ஃபீல் பண்ணேன், சாமிஜி என்ன ஒரு வாழ்த்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணினேன். பிறகு அதே என்னமோ அப்படின்னு விட்டுட்டேன். அந்த வருஷம் அவர் இறந்து போயிட்டார் கார் ஆக்சிடென்ட்ல. ஸோ அப்போ எனக்கு கோரிலேட் ஆச்சு, ஓ இதனால தான் சாமிஜி வந்து அன்னைக்கு சரியா பிளஸ் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ அது போல இதெல்லாம் வந்து இது வந்து அவங்களுடைய தவத்தில் ஒடுங்கி போய் அவங்க பூஜ்யத்துக்கு போனவங்க இல்லையா, அதனால எந்த ஃப்ரீக்வன்சியும் அவங்களால போக முடியும். அப்படி ஞானிகள் சொல்வது பக்குவப்பட்ட நிலை. இப்போ சில பேர் இப்போ சமுதாயத்துல சொல்றது வந்து ஒண்ணு அட்டாச்சு சோல், அல்லது இந்த அதர்வண வேதத்துல உள்ள மந்திரங்களை பயிற்சி செய்து அதுக்கான பூஜை முறைகள் எல்லாம் செய்து அதுல அந்த ஆற்றலை வளர்த்து கொள்பவர்கள். சரி சரி. நன்றி ஐயா. அதோட நீங்க அந்த பெண்களை தெய்வங்கள்லயே பெண்களுக்கு டிஸ்கிரிமினேஷன்ன்றது சிறந்த கருத்தா இருக்குது ஐயா. உண்மைதானுங்க. 4 தெய்வத்தையும் பஞ்சபூதத்தையும் வந்து அவங்க ஆண்களாக்கிட்டாங்க, மிதிப்பட பூதத்தை மட்டும் பெண்ணாக்கிட்ட அப்புறம் என்ன சொல்றது? பொறுமை சிறந்த பூமாதேவி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா மிக சிறப்பான சிந்தனை. நிறைய நிறைய டவுட்ஸ் இதுல வருது. காலம் கருதி ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். அதாவது சித்தர் ஜீவ சமாதின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்போ ஜீவ சமாதி இருந்தா அந்த உடலோட சேர்ந்த அந்த ஆன்மா சாலோக்கியமா இருக்குமா, இல்ல சாரூபியத்துக்கு போகுமா? மேஸ் அ நோபல் சோல். இல்ல அது வந்து அந்த உடலோடவே இருக்கும். உடலோடவே இருக்கும். ஆயிரக்கணக்கான வருஷங்களா அங்க ஜீவ சமாதி இருக்குன்றாங்க. இது வரைக்கும் எடுத்து பார்த்தது இல்லைல்ல, நம்பிக்கையில தானே நம்ம போறோம். அது உண்மையா இருக்குமா? 18 சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குல்லம்மா. ஆமா, நீங்க அந்த கோவிலுக்கு போனாலே உங்களுக்கு அந்த ஆற்றல்கெல்லாம் உணர முடியும். இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் எப்படி வருது அப்படின்னா, அந்த சித்தருடைய உடல் அங்கே இருக்கிறதுனால அந்த உடலோடு சேர்ந்த அலைக்களம் அங்க இருக்கும். அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் தேவையில்லை. இவங்க செய்யறது வியாபாரத்தானே, உங்களுக்கு தான் எந்த தத்துவம் தெரியாத. அதனால எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுவானுங்க, குடமுழுக்கு பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே சாஸ்திரத்தின்படி ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு எந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ இந்த சித்தர்கள் வந்து அப்போ உலக நன்மை கருதி தான் ஜீவ சமாதி ஆனாங்களா, எப்படிங்க? உலக நன்மை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவைகள். ஒண்ணு உடல் நோய் நீங்கணும், வைத்தீஸ்வரன் கோயில். பொருள் துறையில நிறைய பெறணும், திருப்பதி. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்கும். அதை மையப்படுத்தி அவங்க ஜீவசமாதி இருப்பாங்க.
இல்ல நீங்க சித்தர்கள் உலக பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேட்டீங்க. ஆமாமா, அதாவது தனி மனிதனுக்கு வந்து எதையும் போதிக்கிறது இல்லை. அவங்க இப்ப அவருடைய மகரிஷியுடைய சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுடைய சீடரிடத்துல உலக உலக நன்மை இந்த வகையில் இருக்கணுன்றதுக்காக நான் ஜீவசமாதி அடையிறேன்னு சொல்லிட்டு ஜீவசமாதிக்கு போயிடுவாங்க. ஓகே. பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அங்க ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபாட்டு ஸ்தலமாக செய்திருவாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுது, அந்த சித்தருடைய இது கூடவே அங்க தெரியுறது இல்லை. திருப்பதி போன போது கொங்கனுடைய சமாதிங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியல. அப்படின்னு இருக்குன்றது அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஆனா சில கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பழம் எடுத்தீங்கன்னா போகர் சமாதின்னு சொல்லி தனியா இருக்கு. இது மாதிரி சில கோவில்கள் எல்லாம் வந்து சித்தருடைய ஜீவ சமாதின்னு சொல்லி குறிப்பாக வச்சிருக்கிறாங்க. அப்படி சிலது வந்து நமக்கு தெரியும், சிலது தெரியாது. அதே போல எந்த நோக்கத்திற்காக சமாதிக்கு போனாங்கன்றது 18க்கும் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச திருப்பதி தெரியும், வைத்தீஸ்வரன் கோயில் பொதுவாக தெரியக்கூடியதுதான். அப்படியே ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் என்ன நோக்கத்தை வச்சு அவங்க ஜீவசம் அடைந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது. மகிழ்ச்சி இருந்தா அதெல்லாம் கேட்டிருக்கலாம், இருந்தபோது கேட்கறதுக்கு தோணல. மகர்ஷி அளவுக்கு நம்மளால அந்த நுணுகி போய் அதெல்லாம் கஷ்டமா, மகிழ்ச்சி அளவுக்குள்ள யாரும் போக முடியாது. இன்னொரு அளவுல இருக்கும்போது நமக்கு அவர் மாதிரி நம்ம என்ன 7 வயசுலயே ஞானத்துக்கு வந்தோம், இல்ல 50 வயசுல வீட்டு விட்டு வெளியே போயிட்டோமா, இல்லைங்களா? நாம வந்து இப்ப மகரிஷிக்கு வந்து வள்ளலார் சோல் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னாரு, அவரே எழுதியிருக்காரு. ஒரு 10 வருடம் இருப்பேன்னு சொல்லி எழுதியிருக்காரு. கிடையாது, அவருடைய ஆசிகளோட 12 வருஷம் கூட இருந்தார். அப்ப அந்த சமயத்துலதான் இந்த ஞான களஞ்சியம் கவிதைகள் நிறைய எழுதினார் சாமிஜி. விட்டு போச்சுங்கிறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? என்னமா அது அந்த சோல் விட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஏதாவது? அதை பத்தி ஒன்னும் சாமி சொல்லல. ஒரு 12 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் குறிப்பு கொடுத்திருக்காரு தவிர இருக்கு ரெக்கார்ட். ஆமா, எப்ப போச்சுன்றதெல்லாம் சாமி அது குறிப்பிடல. ஆனா அந்த 12 சோல் அட்டாச்மென்ட் கிடையாது. ஆமா, ஓகே. அந்த மாதிரி நம்மளும் இப்ப ஒரு குரு நம்மளோட இணைஞ்சிருக்காருன்னு தானே எடுத்துக்கலாங்க இல்லையா? நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களோட மகரிஷி இணைஞ்சு அவருடைய தத்துவங்கள் வந்து இப்ப அவரே சொல்லியிருக்காரு, சிந்தித்தே தெளிவா. அது மாதிரி நீங்க நிறைய யோசனை பண்ணி மகரிஷியுடைய வழித்தோன்றல்களா நம்ம. அவரு என்ன சொல்லுவாருன்னா, ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்கிறாரு, ஆனா மனுஷங்க தான் கடவுள்கிட்ட இல்லை அப்படிம்பாரு. கரெக்ட். அது மாதிரி சாமிஜி எல்லார்கிட்டையும் இருக்கிறாரு, ஆனா எல்லாரும் அப்படின்னு வரும்போது சுயநலமா தான் பயன்படுத்திக்கிறோம். பர்சன்டேஜ் மாறுது. உண்மைங்க உண்மைங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 99 இறப்புக்கு பின் ஆன்மாவின் நிலை என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த இந்த சிந்தனையை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு